What happened? You are looking so sad and bad. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு என்ன நம்ம பற்றி பேச போகிறோம் அப்படின்னா எஸ்ஐஆர். அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இப்போது நம்ம நாட்டில் போயிட்டுருக்கு. இதை எல்லாருமே பேசிட்டாங்க. பிரதமர்லேருந்து முதல்வர்லேருந்து நம்ம தளபதியிலேருந்து எல்லா யூடியூபர்ஸ் வரைக்கும் அனைவரும் இதை பற்றி பேசிட்டாங்க. பேசின எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஃபார்ம் ஃபில் பண்ணுறது கிட்டத்தட்ட ரொம்ப ஈஸி. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு வந்துடும். அதான், அதை நீங்கள் கொடுக்கலன்னா ஓட்டு வராது. அதுதான் எல்லாரும் சொன்னது. பிரதமர் அவர்கள்லாம் ஈஸிங்க, நீங்கள் ஈஸி ஹே அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான் பண்ணலாம் ஹே, கேம்ப்பு போடுவாங்க ஹே, போய் பண்ணுங்க ஹே அப்படின்னாரு. கேம்ப்பு போட்டாங்க. போய் கேம்பில் என்ன நடக்குதுன்னு பார்க்க போனாங்க. அங்கே அதிகாரிகள் உட்காந்துருந்தாங்க. அதிகாரிகளுக்கு சில விஷயம் தெரியல. ஒரு காமன் சென்ஸ், ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட அந்த அதிகாரிகளுக்கு இல்லை. யாரையா உனக்குலாம் 2 எக்ஸாம், எப்படி நீ எக்ஸாம் பாஸ் பண்ண சொல்லு, நீ எப்படி பாஸ் பண்ண? உனக்கு ஒரு அறிவு, உனக்கு ஒரு காமன் சென்ஸே இல்லை, நீ எப்படி எக்ஸாம் பாஸ் பண்ண? உனக்கு அறிவு இருக்கா? நான் கேட்கறது சொல்லு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உனக்கு அறிவு இருக்கா? இது ஏன் நான் இவ்வளோ கொந்தளிச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நடந்த ஒரு 2 இன்சிடெண்ட். ஒரு இன்சிடெண்ட்ல ஒரு அம்மா அதிகாரிகிட்ட போய், ஐயா இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாவோட டீட்டெயில்ஸ் கிடைக்கல, அந்த சீரியல் நம்பரு அதெல்லாம் கிடைக்கல, எனக்கு ஓட்டு 2002க்கு மேலே தான் வந்துச்சு, 2001க்கு முன்னாடி என் கணவர் ஓட்டு போட்டிருக்காரு, அந்த அவரோட டீட்டெயில்ஸை நான் ஃபில் பண்ணிக்கலாமா அப்படின்னதுக்கு அவர் என்ன சொன்னான்னா, இல்லைங்க பண்ண முடியாது, ரத்த உறவை தான் பண்ண முடியும் அப்படின்னாரு. சரிங்க, இப்போ எனக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கல, எங்கள் அப்பா அம்மாவோட டீட்டெயில்ஸ் கிடைக்கல, என்ன பண்ணுறது அப்படின்னா, அவங்க அப்பா அம்மாவோட எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு. ஐயோ நீ பைத்தியமா? நான் கேட்குறேன், நீ பைத்தியமா? உண்மையாலுமே எனக்கு அந்த இடத்துல ஐயோ என்ன பேசுறீங்க சார்? சார் உங்களுக்கு யார் சார் அரசாங்க பதவி கொடுத்தா? நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுனீங்க? ஒரு 4வது 5வது படிக்கிற குழந்தைக்கு கூட இந்த கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு ஒரு காமன் சென்ஸ் இருக்கும். நீங்கள் எப்படி சார் அதை கேட்கலாம்? ஏன் சார் அவங்க அப்பா அம்மாவுக்கு இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாவோட அப்பா அம்மாவுக்கு எப்படி சார் இருக்கும்? என்ன சார் ஒரு பைத்தியமாட்டு இருக்கீங்க, உண்மையாலுமே லூஸ் தான் போல அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த இடத்துல சொல்ல தோணுது. ஆனால் அந்த இடத்துல சொல்கிற நிலைமையில நான் இல்லை. அந்த அதிகாரிங்களுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது தெரியல. ஒருத்தர் ஒன்று சொல்கிறாப்புல, இன்னொருத்தர் ஒன்று சொல்கிறாப்புல. ஒருத்தர் என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் சும்மா உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுங்கள், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஓட்டு வந்துடும் அப்படிங்கிற. இன்னொருத்தர் என்னன்னா, இல்லை நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படி. அந்த அம்மா என்ன சொல்லுச்சு, எங்கள் அப்பா அம்மாவோட டீட்டெயில்ஸ் கிடைக்கல, ஆன்லைன்லேயும் தேடிட்டோம், ஆஃப்லைன்லேயும் தேடிட்டோம், எங்கள் அப்பா அம்மா இருக்கிறது ஊட்டியில், நான் இருக்கிறது கோயம்புத்தூரில், என்ன பண்ணுறது அப்படின்னா, போங்க ஊட்டிக்கு போங்க, ஊட்டிக்கு போய் என்ன டீட்டெயில்ஸோ அதை பார்த்து எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா ஓட்டெல்லாம் கிடைக்காது அப்படின்னு. சார் என்ன சார் இது? உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக தான் பார்க்குறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் பேசுகிற முறைன்னு ஒன்று இருக்குல்ல. இன்னொன்று, ஒரு பாட்டிகிட்ட ஏம்மா 2022 ஓட்டு போட்டிருப்பீங்கல்ல, அது என்ன அப்படின்னா, ஐயா எனக்கு தெரியலங்கய்யா அப்படிங்குது. அந்த பாட்டிகிட்ட அப்போ எனக்கும் தெரியாது, போயிட்டு வா. வாட்ஸ் திஸ்? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னது இது? இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்குது. இந்த இன்சிடெண்ட்டை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்? இதெல்லாம் சொன்னால் உண்மை என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிடும். சார் நீங்கள் எல்லாம் பெரிய ஆளுங்க சார். ஏசி அதனால உனக்கு ஏசி போட்டுரும், நான் ஏசி இல்ல அதனால எனக்கு ஏசி போட தரும். சார் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, நீங்கள் எல்லாம் முகாமுக்கே வர வேணாம், நீங்கள் ஜாலியாக போட்டுடலாம். ஆனால் எங்களை மாதிரி ஏழை மக்களுக்கு முகாம் எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்துக்கலாம். எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு, இன்னொருத்தங்களுக்கு கிடைக்கல டீட்டெயில்ஸ் கிடைக்காதவங்க முகாமுக்கு போகிறவங்ககிட்ட இப்படி பேசுனீங்க அப்படின்னா எந்த விதத்தில் அது நான்? இப்படி ஒரு அதிகாரிகள் இப்படி இருக்கும்போது மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஃபார்ம் ஈஸி, ஃபார்மை ஃபில் பண்ணுங்கிறீங்க. நீங்கள் தான் ஈஸிங்கிறீங்களே சார், ஃபில் பண்ணி கொடுங்க சார். 6 கோடி பேர் இருக்கோம்ல சார், 6 கோடி பேருக்கு ஃபில் பண்ணி கொடுங்க சார். அது எப்படி சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ, அது சாத்தியமே படாது அப்படிங்கிறது இருக்குல்ல. அதே மாதிரி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு எப்படி சார் 6 கோடி பேரை 1 மாதத்தில் நீங்கள் எல்லாமே
ரிவிஷன் பண்ணுவீங்க. ஹவு இஸ் இட் ஈவன் பாசிபிள்? பீகாரில் 67 லட்சம் வாக்காளர்களை எடுத்துட்டீங்க. ஓகே, இங்கே 2 எடுத்துட்டீங்கன்னா நாங்களே எங்கே சார் போகிறது? பீகார் மாதிரியே இங்கேயும் 2 லட்சக்கணக்கான வாக்காளர்களை எடுத்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ என்னன்னா, ஒன்று டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கிடைக்கணும். டீட்டெயில்ஸ் கிடைக்காது யாரோட தப்பு? இப்போ நான் வந்து ஒரு 50 வயசு உள்ள ஆளுன்னு வச்சுக்கலாம். நான் ஓட்டு போட்டிருக்கேன், எனக்கு தெரியும் நான் ஓட்டு போட்டிருக்கேன், ஆனால் என்னோட டீட்டெயில்ஸ் கிடைக்கல. அப்போ நான் போய் கேட்குறேன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இல்லை, ஆஃப்லைனில் தேடிட்டேன், ஆன்லைன்லேயே தேடிட்டேன் அப்படின்னா, நீ ஓட்டே போட்டிருக்க மாட்டேன், அப்புறம் எப்படி உனக்கு வந்திருக்கும் அப்படின்னா, இப்படி ஒரு கேள்வி வைக்கும் போது நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது? நீ ஓட்டே போடல அப்படின்னா நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது? என்ன சார், நான் போட்டிருக்கேன் சார் அப்படிங்கிறது என்னோட வார்த்தை. எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் ஓட்டு போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் நான் 2 போட்ட ஓட்டுக்கு தெரியும், அந்த ஓட்டுக்கு தான் காணுமே, அந்த டீட்டெயில்ஸ் தான் இல்லையே, எங்கே போய் தேடுறது? நாங்கள் இதை போய் 2 சொன்னால் உங்களுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ரிஜெக்ட் ஆயிடுவோம், ஓட்டு கிடைக்காது. சீரியஸ்லி பிரதர், இப்போ நீங்களாம் சொல்கிறீங்க ஈஸின்னு சொல்கிறீங்க, எல்லாரும் வந்து பண்ணி கொடுங்க. நமஸ்கார் PM है, फॉर्म கிடைச்சது है, டீட்டெயில்ஸ் नहीं है, कैंप போனே है, कैंपல பேசல है, डू वन थिंग है, PM है, आजा है, டீட்டெயில்ஸ் ஃபில் करो है, ஆச்சா கோ है, போயிருங்க, வாங்க வந்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க. நீங்கள் தான் பெரிய ஈஸிங்கிறீங்களே, வாங்க ஜி. ஏன் ஜி இப்படி பேசு? இதில் இன்னொன்று என்னன்னா, நான்லாம் பேசவே கூடாதுயா. நான் ஒரு ஏழை எளிய ஜனநாயக மகன். நான் என்னை இவ்வளோ 2 அரசியல் பேச வைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம நாடு எந்த லட்சணத்தில் இருக்கு? நம்ம நாட்டு மக்களோட லட்சணம் எப்படி இருக்கு? நம்ம நாட்டு மக்களோட ஆள்ற அதிகாரிகள் நீங்க என்ன லட்சணத்தில் இருக்கீங்க? நான்லாம் பேசுறேன் அப்படின்னா இதெல்லாம் நீங்க வந்து அசிங்கம். உங்களுக்கு என்னப்பா சின்ன பையன்லாம் பேசுறான் அப்படின்னா இதெல்லாம் ஜி உங்களுக்கு அசிங்கம் ஜி. ஒரு சின்ன பையன் என்ன பண்ணன்னு தெரியல அவனுக்கு. நான் போன ஜென்மத்துல தொட்டி அடிக்கிறான், எக்கே அடிக்கிறான். ஜி எல்லாருக்கும் தான் ஜி, முதல்வர்லேருந்து பிரதமர்லேருந்து எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். முதல்வரைக்கு நீங்கள் வந்து இதற்கு எதிர்ப்புங்கிறீங்க, எதிர்ப்புன்னு சொல்ல மட்டும்தானே செய்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? இதில் வேற எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி ஐயா அவர்கள், EPS எடப்பாடி பழனிசாமி, ஆமாம் கரெக்டு, அவர் வேற ஈஸின்னு வேற சொல்கிறாரு. ஜி அவர் வர வேணாம், அவர் வந்து அங்கே இருக்காரு, டெல்லியில் அங்கே இருக்காரு, மத்தியில் இருக்காரு, நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, வாங்க வந்து கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டு போங்க. எல்லாரும் மக்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான் சார் ஓடும். ஏன்னா நல்லது நீங்கள் இப்போ நல்லது பண்ணும்போது உங்களுக்கு ஓட்டு போடாமல் இருப்போமா? வந்து ஓட்டை வாங்கி கொடுங்க சார், அப்போதான் சார் ஓட்டு போட முடியும். ஓட்டே கிடைக்கலன்னா எப்படி சார் உங்களுக்கு ஓட்டு போடுறது? காசு வராது சார், ஓட்டுக்கு 500 ரூபா யாரும் கொடுக்க மாட்டாங்க சார். சங்கடம் சார் இதெல்லாம். வந்து சார் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் ஒண்ணுதான் 2 நான் தெரிவிக்க விரும்புகிறேன். கடைசியாக இறுதியாக, ஐயா எங்களுக்கு ஓட்டே இல்லை, ஓட்டு இல்லாமல் உங்களுக்கு ஓட்டு போட முடியாது. யார் வந்து ஓட்டு வாங்கி தரீங்களோ அவங்களுக்கே ஓட்டை போட்டுறோம். எப்படி இருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறீங்க, இதெல்லாம் வெக்கப்படணுங்க, இதெல்லாம் வெக்கப்படணும். இதுக்கு மேலே எனக்கு ஏன் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறதுக்கு ரீசன் அப்படின்னா, எல்லாரும் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. இந்த முகாமில் நடக்கிற விஷயம், இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். எல்லாரும் கேட்டால் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ஈஸி. 3 கேஸ் இருக்குது, 3 கேஸில் 2 உன்னோட கேஸ் என்னன்னு பாரு, அதை பார்த்து நீ ஃபில் பண்ணிடு. உனக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கலையே ஆன்லைனில் போட்டு, ஆன்லைனில் டீட்டெயில் கிடைக்காம இருக்கவே இருக்காது, ஆன்லைனில் கிடச்சிடும், நீ போயிட்டே இருக்கலாம். தங்கம் வரமாட்டேங்குது, தங்கம் டீட்டெயில்ஸு தேடிட்டேன், தங்கம் டீட்டெயில்ஸ் வரமாட்டேங்குது, என்ன பண்ண? ஓட்டு கிடைக்காதுன்னா நான் எங்கே போக? ஓட்டு கிடைக்காம 2 சும்மா சரிப்பா நீ என்னமோ பண்ணு, எனக்கு ஓட்டு வேணாம் அப்படின்னு சும்மா உட்காந்தா நாட்டில் இருக்க விட்டுருவீங்களா? நாட்டில் சும்மா இருக்க விட்டுருவீங்களா? ஓட்டு இல்லைன்னு, ஓட்டு இல்லை, நீ சிட்டிசனே இல்லை, வெளியே ஜாவ் அப்படின்றீங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நல்ல பஞ்சு எனக்கு இப்போதான் ஞாபகம் வந்துச்சு, அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். SIR ஃபார்ம் நக்கல்னா வாழ்க்கை சிக்கலாகி போயிடும், பார்த்துக்கோங்க. கடைசியாக
அனைவருக்கும் சொல்கிறது என்னன்னா, ஆவோ ஹே, ஓட்டை வாங்கி கொடுங்க ஹே, போயிட்டே ஹே. நன்றி ஹே, நன்றி.